இன்றைக்கி நம்ம பொது கதையிலேருந்து நம்ம கதைக்கு வருவோம். சரியா? ஏதாவது சினிமா பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், அதில் நான் சொல்கிற 3 சர்க்கம்ஸ்டான்சஸ் 3 சுச்சுவேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். தவறான எண்ணம் மட்டுமே வாழ்க்கையில் பிரச்சனை தரக்கூடியது அப்படின்னு எந்த படத்துலையாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு வில்லன் இருக்கான், ஒரு ஹீரோன்னு இருக்கான். இந்த வில்லன்கிற எண்ணங்கள் எல்லாமே தவறானதாக தான் இருக்கும். அது நம்ம ஒவ்வொரு படத்துலையுமே பார்க்குறோம். இதே சிம்பிளாக ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படிங்கிற உபதேசத்தில் முதல்லையே நம்ம அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கைய சக்ஷுரன் மிலித்தமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவெல்லாம் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டோம். ஞானம் இல்லாமல் இருக்கிற இந்த உலகத்தில் அஞ்ஞானமாக இருக்கக்கூடிய இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஞானத்தை கொடுன்னு தான் நம்ம வேண்டிக்கிறோம். அது மாதிரி எங்கே பார்த்தாலும் பிரச்சனைன்னு இருக்கிறச்சே எதனால் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? எல்லாராலையும் எல்லா நேரத்துலேயும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே நினைக்க தோணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அது ஒரு பெரிய வரம் இல்லையா? ஆனால் இருக்காது. ஏன்னா கலிகாலத்தில் இருக்கோம். ஃபாஸ்ட் அப்ரோச்சிங் எவ்வளவோ சுச்சுவேஷன்ஸ் நம்ம பார்க்குறச்சே பயத்தில் தான் இருக்கும். அப்படி இருக்கிறச்சே கூட நம்மளோட பயம் எல்லாம் தீர்க்கறதுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. இதை தான் சார் பகவத்கீதாவில் ஃபஸ்ட்டு அத்தியாயத்திலே சொல்கிறார். எண்ணங்களை தூய்மையாக்கு. ஓகே, இப்போ எண்ணங்கள் தூய்மை ஆயிடுச்சு. இது நல்லது, இது நல்லதல்லாதுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்? நம்மளுடைய அறிவை பட்டை தீட்டினே இருக்கணும். எப்போ வேணாலும் அந்த அறிவுங்கிற கூர்மையான வாழ் போடக்கூடியது கூட மங்கி அது வலிமை இல்லாமல் செய்யறதுக்கு நம்மளுக்கு கலிகாலத்தில் நிறையா விஷயங்கள் நடக்கிறது. ஸோ நம்மளோட பொறுப்பு நம்மளுடைய அறிவை எப்போதும் பட்டை தீட்டி கொண்டு கூர்மையாக இருக்க வேண்டும். இதுதான் 2வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 3வது சுச்சுவேஷன், நமக்குன்னு நினைக்கிறது நல்லது, நமக்கு மட்டும் நல்லது நினைக்கணுங்கிறச்சே தான் தப்பு வருது. சுயநலம் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரோட நாமளும் நல்லா இருக்கணும், நாடும் வளரணும் நாமும் வளரணும்னு நினச்சா அதுதான் உண்மையான சத்சங்கத்தில் ஈடுபடுறதா அர்த்தம். ஸோ எந்த ஒரு குரூப்பில் இருந்தாலுமே அந்த குரூப் நன்னா இருக்கணும், அந்த குரூப்புனால நம்ம நன்னா இருக்கணும், நம்ம எல்லாருமே சேர்ந்து நாடு நன்னா இருக்கணும்னு நினச்சாக்க அது ஒரு பிளிஸ்ஃபுல் சுச்சுவேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 3மே 1, 2, 3ங்கிற டாப்பிக்காக ஃபஸ்ட்டு 3 அத்தியாயத்தில் வருது ஸ்ரீமத் பகவத்கீதாவில். நம்மளுடைய பகவத்கீதா பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன மீனிங், எதனால் நம்ம சொல்கிறோங்கிறத போட்டிருக்கோம். எல்லா பிளேலிஸ்ட்டும் ஃபுல்லாக பாருங்கள். முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனனோட துயரம் மற்றும் போருக்கு முன் ஏற்பட்ட நெறி குழப்பத்தை பற்றி உணர்ச்சி தயாரிக்கிறத அதை சொல்கிறது. 2வது சாங்கிய யோகங்களை ஞான யோக மார்க்கத்தில் ஆன்மாவோட இயல்பு, அதோட கடமை மற்றும் கர்ம யோகத்தின் அறிமுகமாக கொடுக்குறார். 3வதாக இருக்கக்கூடிய கர்ம யோகத்தில் செயல் யோகம், பற்றில்லாமல் தன்னலமின்றி செயல் செய்வதன் மூலம் நாம் நம்மளுடைய நோக்கத்தை அடையலாம், அதோட முக்கியத்துவத்தை சொல்கிறார். கீதா ஸ்ரீமத் பகவத்கீதா அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லா கிளாஸும் நாங்கள் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் என்ரோல் ஆகிறதுனாலும் ஆகிக்கலாம். இது ஓப்பன் ஃபார் ஆல். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கிறோம். ஸ்டே டியூன்ட், ஸ்டே த்ரூ, ஸ்டே சப்போர்ட்டிவ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நம்ம விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போக முடியும். எனக்கு தெரியும்னு சும்மா இருக்கக்கூடாது, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ராதே கிருஷ்ணா.